சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெரிய ஆளா வருவேன். ஏங்க, இவங்க முன்னாடி நம்ம கண்டிப்பா இன்னொரு பிசினஸ் பண்ணி அதுல நம்ம ஜெயிச்சு காட்டணுங்க. என்னங்க சைலண்டா இருக்கீங்க? பூர்ணி, ஏற்கனவே நீ பிசினஸ் பண்றன்னு சொல்லி என்னை கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சிட்ட. உனக்கு வேணா அது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அவமானம். கோர்ட்ல நிக்கும் போது அந்த ஜட்ஜி கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நான் தலையை குனிஞ்சு நிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னால திரும்ப அந்த மாதிரி பிசினஸ் நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னங்க, மாடி செவந்தி, நம்மள புடிச்சது ஒழிஞ்சிருச்சுன்னு நினைச்சு போய் வேலைய பாரு. சரி பாட்டி. போமா. அம்மாடி, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு பாட்டி. சரி சரி. செவந்தி, என்ன பாட்டி? பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேக்டரியை திறக்கிறதுக்கு ஸ்பெஷலா விருந்தாளி யாராவது வர்றாங்களா? சீஃப் கெஸ்ட் இல்லாமல பாட்டி ரிப்பன் கட் பண்ண போறோம். வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படியா? யாரு செவந்தி வர போறா? இருங்க பாட்டி, கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிஞ்சிரும். செவந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேக்டரியை திரும்ப ஓபன் பண்ணது ஏதோ அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்கு. உன் அண்ணனை தான் கையிலேயே பிடிக்க முடியல. குழந்தை மாதிரி அங்கே இங்கே துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு. அப்படியா? அண்ணன் எங்க அண்ணி? அவரு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வரேன்னு போயிருக்காரு. செவந்தி, விஜய் தம்பி தான் சீஃப் கெஸ்டா வராரா? அவரும் வராரு பாட்டி. அதை விட முக்கியமான ஒருத்தரும் இங்க வர போறாங்க. யாரா இருக்கும்? சிந்து. யார் சிந்து? அது சர்ப்ரைஸ் பாட்டி. சார், ஃபேக்டரி ரீ ஓபனிங்க்கு தயாராயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிரியாணி வாசம் இங்க வரைக்கும் அடிக்குதே. சாப்பிடுறதுலே இருங்கா. சார், சோறு முக்கியம் சார். சோறுக்கே அப்படின்னா பிரியாணி, அதுவும் அப்பத்தா கைமண பிரியாணி விட்டுருவோமா? யாராவது கேட்டுற போறாங்க, வாங்க. விஜய் தம்பி வந்திருக்காரு. விஜய், வாங்க 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 வாங்க. ஹலோ செவந்தி. என்னங்க சார்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. பாருங்களேன், உங்க யுத்தத்துல ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கு. நிஜமாவே போர்ல ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? உங்க தளபதி செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால இந்த போர்னு இல்ல, எந்த போரா இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்க சொல்றது உண்மைதான். சிந்து இல்லனா நான் கூட இந்த அளவுக்கு பூர்ணி எதிர்த்து சண்டை போட்டிருப்பேனான்னு தெரியல. செவந்தி, என்ன பிரியாணி வாசனை தூக்குதே? அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா? எல்லாரும் காலையில நேரத்துக்கே வந்துட்டோம். எல்லாம் ரெடியா இருக்கு.
சீஃப் கெஸ்டா ஒருத்தவங்கள இன்வைட் பண்ணிருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா ரிப்பன் கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்துட்டு சேல்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாவ் சூப்பர் செவந்தி. சரி நீங்க பாருங்க, நாங்க வெயிட் விஜய் பண்றோம். வாங்க உள்ள. வாங்க மேடம். வரேன். எல்லாம் நல்லா நடக்கும். அவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாங்க. சரி. வாங்க தம்பி. ஐயா, வணக்கங்கய்யா. வணக்கம்மா. வணக்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். நீங்க போங்க. ம். என்னங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேங்க. சார் ம். இப்ப நல்ல டைம் கிடைச்சிருக்கு. சீஃப் கெஸ்ட் வரதுக்குள்ள எப்படியாவது சிந்துகிட்ட உங்க லவ்வ சொல்லிருங்க சார். கொஞ்சம் சும்மா இருங்கக்கா, டைம் வரும்போது சொல்லலாம். சார் டைம் வரும்னு பார்த்தா கண்டிப்பா வராது. இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பி மூட்ல இருக்காங்க. இன்னைக்கே சொல்லிடுறீங்க. ம் சரிக்கா, ட்ரை பண்றேன். அந்த செயின் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, பாக்கெட்லயே பத்திரமா இருக்குக்கா. அந்த செயினை குடுக்குறீங்க, லவ்வ சொல்றீங்க, சிந்து மேடத்துக்கிட்ட ஓகே வாங்குறீங்க. ம் ஓகே ஓகே பாப்போம். அப்பா இந்தாங்க. தம்பி கொடுமா. கொடு. இருக்கட்டும். இந்தாங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்ஸ்மா. அப்படியா? இந்தாங்க. சரி எடுத்துக்க. மாதவி எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடி தான்க்கா. சரி அக்கா, ஆ ஃபேக்டரி திரும்ப நம்ம கைக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லக்கா. வேற எங்கேயாவது வேலைக்கு போகணுமான்னு மனசு ரொம்ப வருத்தமா இருந்ததுக்கா. என்னடா நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ வேலை செஞ்சிட்டு இருக்குமேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நேத்து நீங்க ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலம் ஓடலக்கா. நான் வேலை செஞ்சிட்டு இருந்த இடத்துல எங்க கம்பெனி திரும்ப ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் மாதவி. நம்ம எல்லாரும் இப்படி ஒண்ணா இருக்கிறது தான் செவந்திக்கு பெரிய பலமே.